ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். இன்றைக்கி பிராத்தமிக்கில் பாட் பாரக், அதாவது பாடம் 12. இது ஃப்யூச்சர் டென்ஸு. ஃப்யூச்சரில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஊங்கா, ஓகே, ஏகா, ஏங்கே, ஊங்கி, ஓகி, ஏங்கி, ஏங்கி, அதாவது ஏகி ஏங்கி. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நான்னா மைன், அதாவது ஹிந்தியில் நான் சொல்லும்போது மைன், அதாவது மைன் ஆரம்பித்தோம்னா, அதாவது ஃப்யூச்சரில் மைன் அப்படின்னு சொல்லும்போது ஊங்கா சவுண்டில் முடிக்கணும். மைன் கேளுங்கா, மைன் படுங்கா, அதாவது நான் விளையாடுவேன், நான் படிப்பேன். மைன் காவுங்கா, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பெண், அப்போ நான் ஊங்கி அப்படின்னு முடிக்கணும். அதாவது பெண்ணுனா கீ சவுண்டில் முடிக்கணும், ஆனால் கா சவுண்டில் முடிக்கணும், அதாவது ஊங்கா அப்படின்னு முடிக்கணும். ஸோ இதுதான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஜ் கோன் சா தின் ஹை, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆஜ் சனிவார் ஹை, ஸோ சனிக்கிழமைக்கு சனிவார் அப்படி தான் வரும். அடுத்து கல் கோன் சா தின் ஹை, கல்ன்றது இந்த இடத்துல இது ஃபியூச்சர் டென்ஸு, அப்போ நாளை அப்படின்ற மீனிங் வரும். நேற்று அப்படின்றதுக்கும் கல் தான் வரும், நாளை அப்படின்றதுக்கும் கல் தான் வரும், இன்று அப்படின்னா ஆச் அப்படின்னு வரும். சரி, கல் கோன்சா தீன்க, அப்போ நாளைக்கு என்ன நாள்? கல் இத்வார் ஹை. ஸோ இத்வார்னா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ சில பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரவிவார் அப்படின்னு இன்னொரு எழுத்து இருக்குது, அதாவது இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைக்கு ரவிவார் அப்படின்னு சொல்லுவாங்க, இத்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. கல் சுட்டி ஹை, நாளை விடுமுறை. சரி, ஓகே. மைன் கல் ஸ்கூல் நஹி ஜாவுங்கா, நான் நாளை ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இது ஃபியூச்சர் டென்ஸு. ஸோ அடுத்து மைன் கல் கேளுங்கா, நான் நாளை விளையாடுவேன். இது எல்லாமே ஃபியூச்சர் சொல்கிறது. அடுத்து மைன் மைதான் மே கேளுங்கா, நான் மைதானத்தில் விளையாடுவேன். சரி, ஓகே. பர்சோன் சோமவார் ஹை, அதாவது நேற்று நாளும் கல் வரும், நாளை நாளும் கல் வரும். இன்று ஆஜ், அப்போ நாளை மறுநாளைக்கு என்ன வரும்? பர்சோன். பர்சோன்னா நாளை மறுநாள். சரி, நாளை மறுநாளுக்கு பர்சோன்னா நேற்றுக்கு முதல் நாளைக்கு என்ன வரும் கேட்டாலும் அதுவும் பர்சோன் தான் வரும். முடிகிற சென்டென்ஸை வச்சு தான் அது பாஸ்டாக ஃபியூச்சரான்னு சொல்ல முடியும். ஓகே, நாளை மறுநாள் சோமவார் திங்கட்கிழமை. மை பர்சோன் ஸ்கூல் ஜாவுங்கா, நான் நாளை மறுநாள் ஸ்கூலுக்கு போவேன். சரி, ஓகே. அடுத்து கியா மங்கள்வார்க்கோ தும் ஸ்கூல் ஜாவோகே, அதாவது இந்த இடத்துல தும் போட்டிருக்காங்க, அதனால் ஜாவோகே அப்படின்னு முடிச்சிருக்காங்க. என்ன செவ்வாய்க்கிழமை, மங்கள்வார்னா செவ்வாய்க்கிழமை, அப்போ திங்கக்கிழமைனா சோமவார், செவ்வாய்க்கிழமைனா மங்கள்வார், புதன்கிழமைக்கு புத்வார் தான் வரும், வியாழக்கிழமைக்கு குருவார் வரும், வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரவார் வரும். ஸோ இந்த மாதிரி மங்கள்வார்க்கோ தும் கியா ஸ்கூல் ஜாவோகே, என்ன செவ்வாய்க்கிழமை நீ ஸ்கூலுக்கு போவியா? நஹி, இல்லை. மங்கள்வார்க்கோ மைன் ஸ்கூல் நஹி ஜாவுங்கா, செவ்வாய்க்கிழமை நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். இது எல்லாமே ஒரு பையன் சொல்கிற மாதிரி, ஏன்னா ஜாவுங்கா அப்படின்னு முடிச்சிருக்காங்க. சப்போஸ் ஒரு பெண், ஒரு சின்ன பொண்ணு சொல்கிறதுனா ஜாவுங்கின்னு முடிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. மங்கள்வார்க்கோ தியோஹார் ஹை, தியோஹார்னா திருவிழா, செவ்வாய்க்கிழமை திருவிழா இருக்குது. சாம்கோ தும் கியா கரோகே, சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் நீ என்ன செய்வ? சாம்கோ மை மந்திர் ஜாவுங்கா, ஈவினிங் டயத்தில் நான் கோயிலுக்கு போவேன், அதாவது இனிமேல் தான் செய்வான், அதனால் ஜாவுங்கா. கியா தும்பி மந்திர் சலோகே, என்ன நீயும் கோயிலுக்கு போவியா? ஃபஸ்ட்டு ஒருத்தன் பதில் சொல்லிட்டான், திருப்பி அவன் ஆப்போசிட்டில் இருக்கிற கேள்வி கேட்குறேன், என்ன நீயும் கோயிலுக்கு போவியா? ஹா மைன் பி ஜரூர் மந்திர் சலுங்கா, ஆமாம் நானும் கண்டிப்பாக கோயிலுக்கு போவேன் அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் சொல்கிறேன். சரி, தும் கப் வாபஸ் ஆவோகே, நீ கப்புனா எப்பொழுது, எப்பொழுது திரும்ப வருவ? மைன் மைன் ராத்துக்கோ வாபஸ் ஆவுங்கா, நான் நைட்டு திரும்ப வந்துடுவேன். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சு அடுத்து கீழே இப்போ
முரளி. இது வரைக்கும் மேலே பேர் கொடுக்கல, இப்போ அந்த பையனுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. முரளி தும் அப் அங்கிரேசி படோகி யா ஹிந்தி. இப்போ ஈவினிங் வந்து நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ முரளி நீ அப்பொழுது இங்கிலீஷ் படிப்பியா இல்லை ஹிந்தி படிப்பியா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்குறான். மை அப் ஹிந்தி படுங்கா, ராத்துக்கோ அங்கிரேசி படுங்கா. நான் அப்பொழுது ஹிந்தி படிப்பேன், நைட்டு ராத்திரியில் முடிச்சுட்டு இங்கிலீஷ் படிப்பேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். சரி, தும் கணித் கப் கரேங்கே, நீ மேக்ஸை எப்பொழுது செய்வ? மை கணித் கல் சுபக் கருங்கா, நான் கணிதம் வந்து நாளை காலையில் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஸோ அடுத்து வந்து கியா தும் ஆஜ் பாஜா ஜாவோகே, என்ன நீ இன்னைக்கு கடை வீதிக்கு போவியா அப்படின்னு கேட்குறான். அதாவது பாஜார்னா நம்ம நிறைய கடைகள் இருக்க வீதியை வந்து பாஜார் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து பஜார் அப்படின்னு சொல்லுவோம். நஹி மை ஆஜ் பாஜார் நஹி ஜாவுங்கா, இல்லை நான் இன்னைக்கு கடை வீதிக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஸோ இது வந்து பிராத்தமிக் புக்கில் பாட் பாரக், அதாவது பாடம் 12க்கான தமிழ் எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.